குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. நிம்மதினா என்னம்மா அது? அப்போ துக்கம்னா என்னது? சந்தோஷம்னா என்னது? அமைதி எங்கே வரும்? சந்தோஷத்தில் ஆரவாரம்ல வரும். சந்தோஷத்தில் அமைதி எப்படி வரும்? மனசு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அமைதி இருக்காது, சந்தோஷப்படும். துக்கம்ன்றது அழை வரும், வேதனையை கொடுக்கும், அமைதி இருக்காது. அப்போ இந்த 2க்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தேடணும்னா ஆண்டவனை தேடணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமும் துக்கமும் விற்கிது, அமைதி விற்கலை. அமைதியை விற்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான். அப்போ அவங்ககிட்ட போனால், எந்த கடையில் போனால் எந்த பொருள் வாங்கலாம், அந்த கடைக்கு போனால் தானே. எல்லா கடையிலையும் போய் எனக்கு அமைதி கொடுன்னு எங்கே கிடைப்பான்? அதனால் இறைவனை தேடுங்க, கண்டிப்பாக அமைதியாக இருக்கும். சந்தோஷத்தையும் தள்ளிடுங்க, துக்கத்தையும் தள்ளிடுங்க, அமைதியாக இருப்பீங்க. சந்தோஷம் விரும்பிட்டால் சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம் வரத்தான் செய்யும். அப்போது சந்தோஷம் எனக்கு வேணாம், அப்போ துக்கமும் எனக்கு வேணாம் அப்படின்னணும். அதனால் அந்த மாதிரிங்க கௌதம புத்தர் ஒரு வழியிலேருந்து, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம். அவர் வரார். வழியில் ஒரு கும்பல், அவருக்கு ஆகாத கும்பல், அவரை வழி மறைச்சி கண்ணா முன்னான்னு திட்டுறான். அவர் அசையாமல் நின்னுங்கிறார். அவங்கெல்லாம் திட்டி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு, ஐயா போட்டா அப்படின்றார். போடா அப்படின்றாங்க. யார? மகான், பெரிய மகானை இந்த ஒன்றுத்துக்கு உதவாத நாய் சொல்லுது போடா அப்படின்னு. அவர் போயிடுறாரு. மறுவாரம் அவர் அதே வழியில் வர்றாரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் சேர்ந்து பழங்கிழம் வச்சுக்கின்னு, ஐயா உங்களுடைய அருமை தெரியாது, நாங்கள் தப்பாக பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், அப்பா போன வாரம் நான் போகும்போது திட்டினேன்ல, அதை நான் எடுக்கவே இல்லை, அது உனக்கே சொந்தம். இந்த வாரம் எடுத்துன்னு வந்துக்கிற பழம் இதெல்லாம் இதுவும் உனக்கு சொந்தம், ஏன்னா நான் உலகத்துலேருந்து எதையும் எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டார். அப்போது எடுக்கிறது இல்லைன்னும் போது என்ன ஆச்சு? அவருக்கு துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. எடுக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவங்க திட்டினது அன்றைக்கி வருத்தமாக இருந்திருக்கும், இப்போ வரும்போது பழம் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும். 2ம் ஆனான் போது அமைதியாக இருக்கிறார். அது மாதிரி உலகத்தில் சந்தோஷத்தையும் துக்கையும் விட்டீங்கன்னா அமைதியான வாழ்வாழுங்க. ஆமாம், உன் தகுதிக்கு எந்த தர்மம் செய்ய முடியுமோ அந்த தர்மம் செய்யலாம். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, 10 பைசா இல்லாத நான் ஏதோ ரயில்வேயில் வேலை செய்துன்னு இருந்தேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, ஒரு குடும்பம் காப்பாற்றின்னு இருந்தேன். ஆனால் நான் என்ன செய்தேன், இது செய்தால் நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் வாழுமா? ஆடு மாடு கூட குட்டி போட்டுக்குது, பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட வாழுது, அப்புறமா அது பிரிஞ்சு போகுது, அது செத்து போகுது. அப்போ இந்த மனுஷன்றவன் யார்? அவன் எதுக்காக பிறந்தான்? அவன் பிறந்ததுக்கு என்ன அடையாளம் இந்த உலகத்தில் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சிந்தித்தேன். அப்போ யோசனை பண்ணேன், ஒரு ஆசிரமம் கட்டணும், ஒரு கோயில் கட்டணும். அப்போ ஊருக்காக கோயில், நான் சாமி கும்பிட்றதில்லை, என்னையே கும்பிட்டுக்கிறவன் நான். ஊருக்கு ஒரு கோயில் வேணும். இப்போது இது ஒரு தர்மமாச்சு, எத்தனையோ பேர் கும்பிட்டுட்டு போகிறேன். அப்போ இது தர்மம் தானே. ஆனால் இது தர்மம் தான், சும்மா இல்லை. 3 கோடி ரூபாய் போச்சு, 1.5 கோடி ரூபாய் போச்சு கோயிலுக்கு. அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு கட்டியிருப்பேன், எனக்கு நான் எதையுமே வச்சுக்கல. அப்போது நான் மறைஞ்சிட போகிறேன், இந்த கோயில் இருக்க போகுது. இந்த கோயிலுக்கு வரவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்க? யாரோ ஒரு புண்ணியவான் கட்டி வச்சுட்டு போனான், அதான் தர்மம் இல்லையா? இப்போ இந்த சமாதி கட்டினாங்க, போன மாதம் 3 மாதம் தான் ஓப்பன் பண்ணாங்க. சீடரை 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கட்டினாங்க. 6 லட்ச ரூபாய் கொடுத்து சிலை செய்து வச்சுக்கிறாங்க. இதுதான் தர்மம். இந்த மாதிரி தர்மங்கள் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். 5 தானங்கள் இருக்குது. அதில் ஒரு தானத்தை எல்லோரும் பண்ண முடியாது, 4 தானம் எல்லோரும் பண்ண முடியணும். கோதானம், பூமி தானம், கோதானம், வஸ்திர தானம், அன்னதானம். இந்த 4 தானத்தை எல்லாராலையுமே பண்ண முடியும். ஆனால் பண்ணுறதில்ல, மனம் வர்றதில்லை. அடுத்தவன் வீட்டு சோத்துக்கோனா இவன் போய் உட்காரான், இவன் வீட்டு சோத்து போட மாட்டேன்றான். அப்படிப்பட்ட மனுஷனுங்க வாழறாங்க. அதனால் தர்மம் மட்டும்தான் தன்னை காப்பாற்றும். அதனால தான் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொன்னது. அது உங்கள் சக்தி எவ்வளவோ அவ்வளோ தர்மம் பண்ணலாம். அதை அங்கே உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் சொல்லுவார், ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானி, உங்களோட ஆற்றல் என்ன? ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போகிறானே சுந்தரன், அவன் பாட்டுக்கு போயிட்டான் சாமி, உங்களுக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லலை சாமி
அவரு சும்மா இருந்தவர் விரல் மண்டர். அப்படியா, எனக்கு வணக்கம்னு சொல்கிறேன். சொல்லவே இல்லை சாமி, நேராக போயிட்டான். எவ்வளோ கொழுப்பு இருக்கான் உனக்கு அப்படின்னா உடனே, அப்படியா கூப்பிட அவனை அப்படின்றார். கூப்பிட்ட உடனே அவர் வராரு சுந்தரர். ஐயா வணக்கம் ஐயான்னு. டேய் இப்போ இல்லை, போகும்போது நீ வணங்கினையா இல்லையா? இல்லையா, நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்போ சரிப்பா என்னவா பண்ணலாம்? அவனை அடியார்கள் கூட்டத்தில் இருந்து தள்ளி வச்சிடுறாங்க. அடியார்கள் கூட்டத்திலிருந்து, அதாவது நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் ஆடகச்சீர் மனுக்குன்றே இடையறாத அன்பு உனக்கேன். இறைவன் நம்ம மேல இடையறா அன்பு செலுத்துற ஆளு. இடையறாத அன்பு நம்ம மேல செலுத்தி அந்த கருணை இல்லைன்னா சாப்பிட்டது வெளியே வராது, மறுபடியும் பசிக்காது, கண்ணு இமைக்காது, தண்ணி தாகம் எடுக்காது, தண்ணி குடிக்கலைன்னா மற்றதெல்லாம் நடக்காது. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைய வரைக்கும்னா இடையறா அன்பு நம்ம மேலே இறைவனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட வகையில் இடையறாத அன்பு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய இறைவன் எது செய்தாலும் அதில் முக்தியும் மோட்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இவர் என்னன்னா, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து, உண்மையிலேயே இது மாணிக்கவாசகர் பாடல்ல, உண்மையிலேயே நான் இறைவனை கும்பிடல ஐயா, நான் உன்னை ஏமாத்திட்டேன். எப்படின்னா, சும்மா ஒரு வேஷம் போட்டு ஒரு உத்திராட்சம் கட்டிக்கிட்டு ஒரு குங்குமப்பட்ட விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் அடியார் கூட்டத்துக்குள்ளே வந்து நான் உக்காந்துட்டு அடியார்களோட அடியாராக நின்று அப்படியே ஏமாற்றிக்கிட்டு இருந்தேன். இது நான் டெய்லி வந்துட்டு போகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நீ நானும் ஒரு அடியாருன்னு எனக்கும் முக்தியும் மோட்சத்தையும் கொடுத்துட்ட, நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு அடியார் வேஷம் கட்டினாலே இறைவன் ஏற்றுக்கிறான். ஒரு அடியாரா வேஷம், அவன் வேஷம்தான் போட்டிருக்கிறான், உண்மையிலே கும்மல்ல, அவரையே இறைவன் ஏற்றுக்கிட்டார். அப்போ மற்றபடி உண்மையிலேயே ஞானியான ரமணருக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும். அப்போ சுந்தரரை என்ன சொல்றாரு, அவரு அவ்வளோ பெரிய அடியார் நாடகத்தால் ஏற்றுக்கிட்ட அந்த அடியாரையே மன்னிச்ச அந்த கூட்டத்திலிருந்து இவரை விலக்கி வைக்கிறார், சுந்தரரை விலக்கி வைக்கிறார். காரணம் என்ன? அப்போ அவரை கேட்கும்போது, சரி அடியார் கூட்டத்தை நீங்கள் விலக்கி வைக்கிற, இவர் சுந்தரர் சிவபெருமானோட ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட போய் சொல்லி ரெக்கமெண்டேஷன் வந்தாருன்னா, அப்படியா வருவாரா? வருவாரா? அவரையும் இந்த கூட்டத்திலேருந்து நான் விலக்கி வைக்கிறேன்ட்டார். இந்த கூட்டத்துக்கு அவரும் புறம்பு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ என்ன போச்சுன்னா, அடியார்கள் கூட்டத்துக்கு புறம்பாயிட்டாரு, சிவபெருமானும் புறம்பாயிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒத்தி வச்ச அவருக்கு மட்டும்தான் ஆற்றல். அப்போ அவர் என்ன சொல்றாரு, சிவபெருமான்கிட்ட சுந்தரர் கேட்குறாரு, ஐயா இப்படி தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா, ஏன்பா உனக்கு அறிவு இருக்க வேணாம், நீ என் நண்பன்ல, நீ உள்ள போனாலும் கூட விரல்மண்டன் யாரு, பெரிய மகான் ஞானி இல்லை, நீ அவனை வணங்கிதான் இருக்கணும். நீ வணங்காம விட்டதால உன்னையும் தள்ளி வச்ச அடியார் கூட்டத்திலிருந்து என்னையும் தள்ளி வச்சுட்டாயா, உன்னால வந்ததியா இது அப்படின்னு சிவபெருமானே சொல்றார். அப்ப யாருக்கு முக்கியத்துவம் இதுலன்னா, சிவபெருமான் முக்கியத்துவம் எடுத்துக்க மாட்டார். ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் நம்மள மாதிரி இறைவனோட ஒன்றி இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கும் தான் இறைவன் உறுதுணையா இருப்பாரே தவிர அவருக்கு பெரிய அளவில் அவர் உறுதுணையாக இருப்பார். அந்த வகையில் ரமணர் அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய ஆற்றல் வச்சிருக்கிற கூடியவர், இறைவனுக்கும் மேலே அவர். அப்போ அவர் தொட்டதெல்லாம் அப்படிதான் மோட்சம் முக்தி தான் கிடைக்கும். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம்
எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை